மக்கள் அனைவருக்கும் வணக்கம். புக் பண்ண மிஷின்லாம் டெலிவரி கொடுத்தாச்சு. டெலிவரி கொடுக்குறத வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் போட முடிஞ்சுது. மைசூர் திருநெல்வேலிக்கெல்லாம் வந்து லோடு பண்ணி எடுத்துகிட்டு போகிறத நம்ம வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் நேரமின்மை காரணமாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மிஷின் கொண்டு வந்ததில் ஒரே ஒரு மிஷின் தான் உள்ளே இருக்குது. சரிங்களா? துணி அரை டன் எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது துணியே. ஒரு 100-150 கிலோ தான் இருக்கும். 350 கிலோவுக்கு மேலே துணி வெளியே போயிடுச்சு. 400 கிலோ போயிருக்கும், 100 கிலோ தான் உள்ளே இருக்கும். எல்லாம் போயிடுச்சு. வழக்கம் போல் நம்ம டெமோ மிஷின் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இந்த ஒரு மிஷினும் போயிருக்கும். ஆக்சுவலாக இது ஏன் இன்னும் போகலை அப்படின்னா, இதில் ரோலர் கம்ப்ளைண்ட்டு. அதனால் ரோலரை கழட்டி திரும்பி அனுப்பிச்சிட்டேன். புது ரோலர் செட்டு வந்த உடனே இந்த மிஷினும் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இந்த மிஷினுக்கு 2 பேர் காம்படிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்தையும் பணம் கட்ட வேண்டாம், வெயிட் பண்ணுங்கன்னு இருக்கிறேன். ஒருத்தவங்க எனக்கு நாளைக்கே மிஷின் டெலிவரி வேணும்னாங்க. ஆனால் அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன், ரோலர் கம்ப்ளைண்ட்டு ரிட்டன் போயிருக்குது, வந்தால் தான் கொடுக்க முடியுன்ட்டேன். ஸோ இன்னொருத்தவங்க 3 மிஷின் நான் ஒட்டுக்காக தான் எடுப்பேன் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட காமிச்ச மிஷினு கூட சேர்த்து போயிடுச்சு நேற்று. ஸோ இந்த ஒன்று தான் இருக்குது, இது ரோலர் கம்ப்ளைண்ட்டு, இப்போ வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களையும். ஸோ அவங்க மொத்தமாக 3 மிஷின் கேட்டிருக்கறனால ஒரு மிஷினுக்கு மட்டும் அட்வான்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் நாளைக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அடுத்த பேட்ச் ஒரு 4 மிஷின் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது வந்தால் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்படி பரபரப்பாக நம்மளுடைய இயந்திர விற்பனை போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி நம்ம செமி ஆட்டோமேட்டிக், அதாவது நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா முழு வேலையும் செய்யாது, பாதி வேலை தான் செய்யுது. அப்படி இருந்துமே நம்ம இயந்திரம் ஏன் இவ்வளவு விறுவிறுப்பாக இப்போ விற்றுட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தயாராகிற நூலுடைய தரம் கையில் பிரித்த மாதிரியே வருது அப்படிங்கிறதுனால தான். ரெண்டாவதாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கையில் பிரிக்க ஆரம்பித்தோம், அதை வீடியோ போட ஆரம்பித்தோம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்படி நாளுக்கு நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த வளர்ச்சி நீங்கள் எல்லாருமே கண்கூட பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? எங்கேயோ ஆரம்பித்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த தொழில் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, கரெக்டாக நான் நடத்திட்டுருக்கிறேன். துணி கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக பணம் கொடுத்து நூல் எடுத்துகிட்ருக்கிறேன். பைபேக் கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக பணம் கொடுத்து நூலை வாங்கிட்டுருக்கிறேன். எனக்கு துணி சப்ளை பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக நான் டைமுக்கு பணம் கொடுத்துட்ருக்கிறேன். மிஷின் சப்ளை பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு பணம் கொடுத்துட்ருக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக. அண்ணா வணக்கம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கையிலே ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி ரெக்கார்டிங்க. அண்ணா வாங்க, வணக்கம். எங்கேருந்து வரீங்கண்ணா? மணப்பாறையிலேருந்து வரீங்களா? அண்ணா மணப்பாறையிலேருந்து வர்றாரு. ஈரோடு வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணார். ஆனால் இப்போ வருவார்னு எதிர்பார்க்கல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கரெக்டாக வந்துட்டார். ஸோ இப்படி மக்களே நம்ம இயந்திரத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு, நமக்கு தொழில் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம கரெக்டாக பணம் கொடுத்து எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அதனால தான் எல்லா மக்களும் நம்ம தேடி வர்றாங்க. ஸோ நம்பிக்கையாக நமது நிறுவனத்தை தேடி வாங்க. இன்னும் நம்ம நிறுவனம் மேன்மேலும் வளரணும். நான் வளர்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து நீங்களும் வளரணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து நமது நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.